ஹாய் மக்களே, வெல்கம் டு மஹா அனிஷ் vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட எத்தனை ஹேண்ட்பேக்லாம் இருக்குது, அது வாங்கினதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து சின்னதுலேருந்து பெருசில் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இது ஒரு பவுச். இது பவுச் ஒன்று. இது எப்போ வாங்கினதுன்னா வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சும்மா இங்கே வெளியே போக சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் மேக்கப்லாம் வச்சு எடுத்துன்னு போகலான்ட்டு வாங்கினேன். டிமார்ட்டில் வாங்கினது இது. இப்படி ஓப்பன் பண்ணேன், இப்படி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்கும். ஒரு மிரர் இருக்குது. இது ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்று. இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுவும் திங்ஸில் வச்சு போகிற ஒரு மாதிரி திங்ஸ் வச்சுன்னு போகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக். இது எங்கே வாங்கினதுன்னா ட்ரெயினில் போக சொல்ல வாங்கினது. கோயம்புத்தூர் டு சென்னை போக சொல்ல வாங்கினது. இருக்குது 2 ஜிப்பு இருக்குது. இங்கே ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் போக சொல்ல வாங்கின பேக்கு. ஹேண்ட்பேக் பைத்தியங்க நான். அதனால் எங்கே பார்த்தாலும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் பேக்கு. இது சவுகார்பேட்டில் வாங்கினது. இது அப்போ வந்த மாடல். இது அப்போ வாங்கினது. வாங்கி 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். 3 ஜிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸ்லிங் பேக். இது ஒரு ஸ்லிங் பேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சி வாங்கினதுங்க. செமையாக லுக்காக இருந்துச்சு. கனியில் வாங்கினது. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கணும், போன மந்த்துக்கு பிப்ரவரிலேயோ இதுலேயோ வாங்கினது. இது செம்ம கிளாஸாக இருந்துச்சு. இது ஒரு ஸ்லிங் பேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுச் போகிறது. இல்லைன்னா கேர்ள்ஸுக்கு சானிட்டர் பேட் ரொம்ப அவசியம். அதெல்லாம் வச்சு எடுத்துன்னு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்பேக். இது என் சிஸ்டர் கொடுத்தா. இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணுற பேக்கு, ஸ்லிங் பேக்கு. இது எங்கள் சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கூட இருக்குங்க இந்த பேக்லாம் வாங்கி. அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேகு திருப்பதியில் வாங்கின பேகு. ஒரு நாள் கூட யூஸே பண்ணல இந்த பேகை. ஆசையாக அங்கே பார்க்க சொல்ல நல்லா இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி நம்ம ஒரு பேக் வாங்க ஆசையாக இருந்துன்னு வாங்கினேன். பட் ஒரு நாள் கூட நான் இன்னும் யூஸ் பண்ணல. இது ஒரு ஸ்லிங் பேகு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேகு. ஓப்பன் பண்ணால் இதில் இருக்குது ஸ்லிங்கு. இதுவும் ட்ரெயினில் போக சொல்ல தான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக். இது ஒரு ஸ்லிங் பேக்கு. இது போன பர்த்டே இல்லாமல் அதுக்கு முந்தின பர்த்டேக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. இது பர்த்டே அதுவுமா வாங்கி கொடுத்ததால இது கொஞ்சம் ஸ்பெஷலு. இது ஒரு ஸ்லிங் பேக்கு. இது வீட்டாண்ட வாங்கின பேக் தான். இது ஷாப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக். ஹேண்ட்பேக்னே சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய ஸ்லிங் பேக் தான் இருக்குது. இது ஒரு ஸ்லிங் பேக்கு. இது அப்படியே பார்க்க அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஒரு ஸ்லிங் பேக்கு. இது செம்மையாக இருந்துச்சு, அதனால் வாங்கியாச்சு. இது ஒரு ஸ்லிங் பேக்கு. இது பார்த்திங்கன்னா சென்னையில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் ரீசெண்டாக வாங்கினது. என்னோடய பையனோட காது குத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினது. இதில் 3 ஜிப்பு இருக்குது. முன்னாடி ஒரு ஜிப் இருக்குது. இங்கே ஒரு ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. ஸ்லிங்காகவும் வச்சுக்கலாம்,
ஹேண்டியாகவும் வச்சுருக்கலாம். இது அவ்வளோ கிளாஸாக இருக்கும். இந்த பேக்கும் சவுகார்பேட்டில் வாங்கினது இது. நெக்ஸ்ட்டு பேகு. இந்த பேகுங்க, இது 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த பேகு வாங்கி. என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின பேக் இது. இன்னொன்று அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. என் பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக சொல்ல திங்ஸ்லாம் வச்சு எடுத்துன்னு போகிறதுக்காக வாங்கினது. சரி அப்படியே வச்சுக்கலாம், இது எதுவும் பண்ண வேணான்ட்டு அப்படியே புதுசாக இருக்குது. அப்படியே இது யூஸ் பண்ண வெளியில் 2 ஜிப்பு இருக்குது. இங்கே 2 ஜிப்பு இருக்குது. இதில் இங்கே ஒரு ஜிப்பு இருக்குது. பின்னாடி ஒரு ஜிப்பு இருக்குது. உள்ளே ஒரு நார்மலாக ஒரு சேஃப்டி ஜிப் இருக்குது. அப்புறம் பார்க்க போது ஸ்லிங் பேக்கு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக்கே அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கு. நான் பேக் அவ்வளோ வச்சுக்க மாட்டேன். என் சிஸ்டர் தான் நிறைய வச்சுருப்பா. என் சிஸ்டர் தான் இதுவும் சேல் பண்ணா. அப்போ சேல் பண்ண சொல்ல எனக்கு ஒன்று கொடுத்தா. அது இந்த பேக் ஒன்று இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகிடும். இது ஒரு பேக் கொடுத்தா. அதுக்கப்புறம் இன்னொரு பேக் கொடுத்தா. அது வந்து அப்படியே புதுசாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வெளியே நைட்லலாம் போகும்போதெல்லாம் இது சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே எடுத்து வச்சிட்டேன். செம்ம லுக்காக இருக்கும். இது வெளியே நைட்டில் போகும்போதெல்லாம் போட்டுட்டு போனால் சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹேண்ட்பேக்கு. நம்ம ஹேண்ட்பேக் கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. என்கிட்ட இருக்கிறது வந்து இதுதான் ஹேண்ட்பேக்கு. நான் ஏன் எல்லோரும் யோசிக்கலாம், ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ ஹேண்ட்பேக் வச்சுட்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து 4 வருஷமாக வாங்கினது. நான் இப்போ வாங்கினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஹேண்ட்பேக்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் ஹேண்ட்பேக் பார்க்குறோன்னா அங்கெல்லாம் சின்ன ஸ்லிங் பேக்காச்சும் ஒன்று வாங்கி வச்சுப்பேன். இன்னும் 2 ஸ்லிங் பேக் இருக்குது. இருங்க காமிக்கிறேன். ஃபேன் போடாமல் சத்தம் கேட்காம எல்லாம் பண்ணுறதுக்காக வேர்வை அவ்வளோ வருது நமக்கு. இது ஒரு ஹேண்டியாக இருக்கிறதுக்கு ஒரு பேக்கு. சும்மா இந்த வாட்டி வந்து ட்ரெயினில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர சொல்ல வாங்கின ஒரு பேகு. எங்கேயாவது கடைக்கெலாம் போனால் சும்மா வெளியே எங்கேயாவது போன இடத்துக்கு போகலான்ட்டு வாங்கினது. அதே மாதிரி இதுவும் ட்ரெயினில் தான் வாங்கினது. இது ஒரு குட்டி பேகு. அவ்வளோதான் மக்களே ஹேண்ட்பேக் கலெக்ஷன். இவ்வளோதான் இருக்குது என்னோடய ஹேண்ட்பேக்கு. ஹேண்ட்பேக்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். லேட்டாக வீடியோ போடுறதுக்கு சாரி எல்லாருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ போட பார்க்குறேன். ஓகே மக்களே, பாய்.